மா நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேம்மா, கதவு லாக் பண்ணிடுமா. சரிப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. மீண்டும் நாளைக்கு 5:30 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஹலோ சொல்லி. இன்ஸ்டால போட்டோலாம் ஒரே ஜாலியா? ஆமா ஆமா, ஒரே ஜாலி மூட் தான். நல்லா இருந்துச்சுடி. தேங்க்யூ ஸோ மச் டி. பாய். ஓகே பை பை பை. யார் இது? தப்பா கமெண்ட் பண்ணிருக்காங்க. யார் இது? தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த போட்டோ இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ டெலிட் பண்றேன். யார் இது? அண்ணா நம்ம வந்து கால் வருது. ஹலோ ஹலோ. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸை டெலீட் பண்ண, அப்புறம் போஸ்ட்டவே டெலீட் பண்ணிட்டியா? யார் நீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். என்னது? நெட் ஆன் பண்ணி வீடியோ கால் போடு, நான் உன்னை பார்க்கணும். யார் நீ? உனக்கு எதுக்கு நான் வீடியோ கால் பண்ணணும்? நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? அப்படியா? அப்போ நீ வீடியோ கால் போட மாட்டேன். ஆமாடா, வீடியோ கால் பண்ண மாட்டேன். சரி, ஃபோனை கட் பண்ணிட்டு உன் வாட்ஸ்அப்பை பாரு, அதில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீயே எனக்கு கால் பண்ணு. வைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. என்ன ஃபோட்டோ பார்த்தியா? யார்டா நீ? ஏன் போட்டோ எடுத்துட்டு என் ஃபேஸ் எடுத்து வேற ஒரு உடம்புல அசிங்கம் பண்ணி வச்சிருக்க? அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது நீ இல்லை, அது உன் உடம்பு இல்லைன்ட்டு. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது நீ தான்னு தோணும். இப்போ நீ வீடியோ கால் போடுற, அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நான் லைவாக உன்னை பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வையேன், இப்போ உனக்கு அனுப்பின அதே ஃபோட்டோவை உன் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு உன் காலேஜ் இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது. யாரா நீ? ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ டெலீட் பண்ணு. ஓகே ஓகே, நான் டெலீட் பண்ணுறேன். நீ வீடியோ காலில் அட்டன் பண்ண ரெடியாக இரு. வீடியோ கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செய்து என்ன விட்டுருங்க.
என்னால வீடியோ கால்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒழுங்கா அட்டன் பண்றேன். பசாட்டி இவன் நம்பர் பிளாக்ல போட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. பிளாக்ல போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணா நம்பர்லேருந்து கால் பண்ணிச்சு, பிளாக் பண்ணிட்டேன். இப்போவும் அகைன் ஒரு அண்ணா நம்பர்லேருந்து கால் பண்ணுது. அவனா இருப்பானோ? ஹலோ ஹலோ, என்ன என் நம்பரை பிளாக்ல போட்டா விட்டுருவேன்னு நினைச்சியா? நீ எத்தனை நம்பரை பிளாக்ல போட்டாலும் திரும்ப திரும்ப புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டே தான் இருப்பேன். இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள ரெடியா வீடியோ கால் போட, இல்ல என்ன பண்ணுவேனே தெரியாது. வைக்கிறேன். யாருன்னு தெரியல. எனக்கு கால் பண்ணி தப்பா வீடியோ கால் கேட்குறான். அப்படி நான் வீடியோ கால் பண்ணாம அதை ரெக்கார்ட் பண்ணி பரப்புவான். என்ன பண்ணாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறுபடுது. சரி, நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்றது பிரச்சனை இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். யாருன்னே தெரியல. ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்துக்கும் அனுப்புன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ இருக்கலாம். நம்மளால தலையை வெளிக்காட்ட முடியாது. அப்பா எதுக்கு கேட்டா சத்தியமா கஷ்டப்பட்டு எனக்கு கடைசி ஒரே தீர்வு சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே. சூசைட் பண்ணிடலாம். என்ன காரியமா பண்ண பார்த்தேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் கடைக்கு போகும்போது நல்ல விதமா படிச்சுட்டு இருந்தேன். என்னம்மா ஆச்சு? சொல்லுமா சொல்லுமா சொல்லு. இன்னைக்கு தப்பு பண்ணது அவன்மா. நீ ஏன் வருத்தப்படுற? பயப்பட வேண்டியது அவன், நீ இல்ல. இது இப்படியே விடக்கூடாதுமா. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா என் பேரை டிவி நியூஸ் பேப்பர் அப்படி எல்லாத்துலயும் என் பேரை அசிங்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்னால காலேஜ் கூட போக முடியாதுப்பா. அது இல்லம்மா, சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பேரு கூட தெரியாம தான் விசாரிப்பாங்க. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா அவனும் எத்தனை பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணுவானோ. அவங்க இந்த மாதிரி தப்பான முடிவு இதாமா போவாங்க. நீ உடனே 19 கால் பண்ணி உன் பிரச்சனைலாம் சொல்லுமா, அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம கால் பண்ணுமா. ஹலோ, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே 24 மணி நேரத்தில் அந்த நபரை நாங்கள் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த நபர் இந்த பெண் கிட்ட மட்டும் தான் தவறாக நடந்துட்டு இருக்காரா, இல்லை வேறு நிறைய பெண்கள்கிட்ட தவறாக நடந்துட்டு இருக்காரான்னா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். பெண் பிள்ளைகளே, சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணாதீங்க. உங்களுடைய எந்தவித அக்கௌண்ட்டு சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் அதை பப்ளிக் அக்கௌண்ட்டாக இல்லாமல் செட்டிங்ஸில் போய் ப்ரைவேசியில் போட்டு வைங்க. அன்னோன் பர்சன் கிட்டேருந்து வர எந்தவித ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. அவங்க அனுப்புகிற எந்தவித மெசேஜ், கமாண்ட், லிங்க் எதுக்குமே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணவும் வேண்டாம், ரியாக்டும் பண்ண வேண்டாம். உடனே எதையும் யோசிக்காம அவங்களுடைய ஐடியை இமிடியேட்டாக பிளாக் பண்ணிடுங்க. அந்தந்த சோஷியல் மீடியாவில் போய் ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதே போல் அவங்க அனுப்புகிற தப்பான மெசேஜ், லிங்க், கமெண்ட் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அது எவிடன்ஸாக இருக்கும். இந்த விஷயத்த உடனே உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை டீச்சர்ஸுக்கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்களே தேவையில்லாமல் யோசித்து தப்பான முடிவை எடுக்காதீங்க. வேர்ல்ட் இஸ் இன் அவர் ஹேண்டு. உலகமே இந்த மொபைலில் தான் இருக்குது. இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், தேவையில்லாத விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி முன்னேறுவோம்.
பி சேஃப்.